ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். 2026 மிக முக்கியமான 5வது மாதம் முடிந்து 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த 6வது ஜூன் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்குது. அதை விட ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் இருக்குது. அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் ஒரு அதிரடியான நாள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 31ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வைகாசி அமாவாசை. ஸோ நேரம் நெருங்கிட்டே இருக்குது என்று சொல்லலாம். இந்த நேரம் நெருங்கிறதுனால கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற முக்கிய நியூஸ்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இந்த அமாவாசையில் நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நேரத்தை அந்த மாதிரி பயன்படுத்தி முன்னேறுங்க. ஒருவேளை நேரம் உங்களுக்கு கெட்டு இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நிறைய பேர் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் விதின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதனால் கிரகங்களை பொறுத்து தான் எல்லாமே பலன்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். அதே போல் இன்னொரு முக்கியமானது என்னென்னா சிவன்மலை கோவில் தான். சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் முருகப்பெருமான் எப்படி சமுதாயத்தில் நடக்கிறத முன்கூட்டியே தெரிவிப்பாரோ அதுபோல தான் கிரகங்களும் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கும். சிவன்மலை முருகர் பக்தருடைய கனவுல குறிப்பால் சில பொருட்களை சொல்லி அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அந்த பொருள் அப்போதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கம் அதை வைத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆபத்து இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் அதை கரெக்டாக பார்ப்பாங்க. அதுபோல தான் கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்களால் தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ கிரகங்களால் என்ன நடக்குது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். ஸோ அதன்படி இப்போ கிரகங்கள் முதல்ல இந்த அமாவாசையில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற விவரத்தை சொல்ல போகிறேன். முதல்ல கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதோடு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேட்கலாம், கிரகங்கள் அமைகிறது ரொம்ப முக்கியமா அப்படின்ட்டு. ஆமாம், கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதனால் எப்படி கிரகங்கள் அமையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன்,
அயன சயன போகஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் வந்து அமைகிறது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்ம ராசி மகம்ல பிறந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாத அமாவாசையிலிருந்து புத்துணர்வோடு காணப்படுவீங்க. பணவரவு கூடுதலாக கிடைக்கும். அதோடு சேமிப்பு உயரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. அதோடு நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடைபெறும். அதோடு பெண்களுக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம். ஸோ நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. உல்லாச பயணமோ அது உங்களுக்கு அமையும். பேசும்போது மட்டும் கவனத்தோடு இருப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக ஆர்டர்கள் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் பலவற்றில் கையெழுத்திடுவீங்க. ரசிகர்களுடைய விருப்பத்துக்கேற்ற விஷயங்கள் செய்தீங்கன்னா ரசிகர்களை கவர முடியும். மாணவர்களுக்கு கூட திறமையாக செயல்பட்டீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கூடுதல் நேரம் படிக்க வேண்டியது இருக்கு, பார்த்துக்குங்க. இது மகம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் பூரம்ல பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாத அமாவாசையில ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம். பெற்றோர்கள் வகையில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையும். அதோடு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவீங்க. வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் இப்ப நிறைவேறும். அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம். வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகள் இடையூறுகள் ஏற்படும் போது கொஞ்சம் பொறுமையா இருங்க. பழைய பாக்கிகள் வசூல்ல தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால சோர்வு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவீங்க. ஒரு சில மணி காரணமாக கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும். அதுவும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையால் செலவு உண்டாகும். அதனால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் செலவுகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் உத்தர 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மகா அமாவாசையிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இழந்த செல்வாக்க மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். உடல்நிலையில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள் இருக்கிறது அடையும். பூர்வீக சொத்துக்கள் உள்ள வில்லங்கள் நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும். அதனால் புதுசாக எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க. அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமும் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த அமாவாசையில் சின்ன விஷயத்தில் கூட கோபம் வரலாம். நிதானமாக இருப்பது நன்மை தரும். பணவரவு இருக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. ஒரு பக்கம் வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும். அதுவும் தொழில் வியாபார தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உத்தர 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது நடக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்ட பலன்கள். இதற்கேற்ப நடந்து சிம்ம ராசிக்காரங்க பலன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு பரிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பரிகாரம் வாங்க என்னங்கிறத பார்ப்பீங்க. இந்த அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால், இன்னொரு பக்கம் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடு. சிவ வழிபாடு செய்து செம்பருத்தியால் அரளி மலர்களால் இந்த நாளில் சூரியனையும் சிவனையும் அர்ச்சனை செய்தீங்கன்னா வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். அதனால் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு சிம்ம ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இப்போ பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.